இங்கிலாந்தில் இன்னும் புலிகளின் தேசிய கொடி பார்ப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். இங்கிலாந்து தான் புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது. புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது. மேலும் புலிகளின் தத்துவாசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். கர்நாகொடு, சவீந்திர சில்வா, ஜகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கு விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்தது. பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து தான் போஷிக்கின்றது. அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கிறது. ஆண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சயனைட் குப்பியை கழுத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என குறிப்பிட்டார். இதேவேளையில் வடமாகாணத்தில் போதைப் பொருட்கள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடவில்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சரான மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான 2ஆம் கட்ட வாசிப்பு மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடுகின்றனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுகின்றார். அவ்வாறு முறையற்ற வகையில் செயல்படும் இராணுவத்தினர் போலீசார் யார், அவர்களின் சேவை பிரதேசம் தொடர்பான விவரங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு குறிப்பிட்டால் ஆராய்ந்து பார்ப்போம். அவர் குறிப்பிடுவதை போன்று பாதுகாப்பு தரப்பினர் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு படவில்லை. கடந்த காலங்களில் அரசுகள் எடுத்த தவறான தீர்மானங்களினால் தான் நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டனர். அரசு நிதி முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டதனால் நாடும் வங்குரோத்து நிலை அடைந்தது. தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகிறது. எதிர்க்கட்சியினர் தான் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த கால அரசுகள் பிணைமுறி மோசடி, தேங்காய் எண்ணெய் மோசடி, சீனி மோசடி, வெள்ளைப்பூடு உட்பட பாரதூரமான மோசடிகளினால் தான் பிரபல்யம் அடைந்தன. பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம். நிதியொழுக்கம் தற்போது கடுமையான முறையில் பேணப்படுகிறது. கடந்த காலங்களைப் போன்று முறையற்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கவில்லை. மக்களுக்கு போலியான நிவாரணங்களை வழங்கும் வாக்குறுதிகளை வழங்கவில்லை. மக்களுக்கு சாதகமான முறையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் மலேசிய குடிவரவு அலுவலகத்தில் 8 வயது இலங்கை சிறுவனுக்கு மலேசிய கடவுச்சீட்டை சட்டவிரோதமாக பெற முயன்றதற்காக 30 வயது மலேசிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பெண் சிறுவனுடன் கடவுச்சீட்டு கவுண்டருக்கு சென்று கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போது கைது செய்யப்பட்டார். நேர்காணல் செயல்பாட்டின் போது சிறுவனின் பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி அவருடைய பெயர் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் குறித்த அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க தவறியதனால் குடிவரவு அதிகாரிகள் சந்தேகம் அடைந்தனர். அதிகாரிகளினால் தொடர் கேள்விகளுக்கு சிறுவன் தொடர்ந்து தவறான பதில்களை அளித்ததனால் சந்தேகத்தை மேலும் அதிகரித்தது. குடிவரவு துறையினர் அறிக்கைக்கமைய கடவுச்சீட்டு விண்ணப்பத்தின் நோக்கம் குறித்து அந்த பெண் முரண்பாடான மற்றும் சந்தேகத்திற்கான விளக்கங்களை வழங்கியுள்ளார். பின்னர் அந்த பெண்ணும் சிறுவனும் மேலதிக விசாரணைகளுக்காக அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். விசாரணையின் பின்னர் அந்த பெண்ணுக்கு சிறுவனுக்கும் குடும்ப உறவு இல்லை என்பதும் கடவுச்சீட்டு விண்ணப்ப முயற்சிக்கு தயாராவதற்காக அவருடன் 2 வாரங்கள் பயிற்சி பெற்றிருப்பதும் தெரியவந்தது. அந்த பெண் 1959 63 குடிவரவு சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்க அல்லது பயண ஆவணங்களை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பது மலேசிய சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றச்சாட்டாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் புல்மோட்டை 13வது தூண் பகுதியில் வீதியோரத்தில் இலங்கையர்களுக்கு சொந்தமான 7 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் மீட்கப்பட்டன. அதன்படி புல்மோட்டை காவல்துறையினரால் குறித்த கடவுச்சீட்டுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. குறித்து கடவுச்சீட்டுகள் தொடர்பாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவை மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த கடவுச்சீட்டுகள் யாரோ ஒருவரினால் இந்த இடத்தில் விட்டு சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கப்படவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். அதேபோல
ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அவரை சிறையில் அடைத்த போது கவலையடைந்தேன். எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது. நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பதே இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும். இதனை நாம் மதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.